2 மாதங்கள்ல 10 பேர் கைது. இந்த கைது இதோட நிக்காது, இன்னும் தொடரும் அப்படின்னு சொல்றாங்க. தொடர்ந்துக்க எவன் இப்போ விட போகிறான்? தொடர்ந்துக்க என்ன பெரிய மிரட்டலா? நான் கேட்குறேன். இதே ஜேசிடி பிரபாகர் இடத்துல நேற்று விளக்கம் கொடுத்துருக்க சபாநாயகர் கேட்டிங்களா? நம்ம அவையுடைய கதவை இழுத்து பூட்டு வேணா நீங்கள் லிட்டரலாக மீனிங் எடுத்துக்க கூடாதான். அப்போ நீ மட்டும் ஏன் லிட்டரலாக மீனிங் எடுத்துக்கிறேன்? இல்லை, வெளியே ஓடுறீங்க, அதனால கதவை இழுத்து போடுறோம் அப்படின்னு. நீங்கள் இழுத்து பூட்டுவான்னு சொல்கிறீங்க, அதனால் எலும்பு உடைப்போங்கிறோம். சரியா போச்சா? அப்போ நான்சென்ஸாக இருக்குது. அப்போ மூடுறதும் எலும்பு உடைக்கிறதும் முகத்தை உடைக்கிறதும் ஒரே வார்த்தையாது. கதவு மூடுறதுக்கு உனக்கு யார் உரிமையை கொடுத்தது? இவ்வளவு இன்செக்யூராக இருக்கிறேன்னா இதை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன். ஒரு சர்வாதிகாரி இப்படி தான் இன்செக்யூராக இருப்பான். ஏன்னா முசோலினி பக்கத்தில் இருந்த கிரேசியானி சொன்ன மாதிரி நான் அவனுடைய நண்பன் தான், ஆனால் அவன் பக்கத்தில் நான் கணக்க கூட முடியாது, கணச்சா பயமா இருக்குது, ஃப்ரெண்டு தான். ஏன்னா சச் அன் இன்செக்யூர் பர்சன் முசோலினி. நீ 25 வருஷம் ஆண்டதெல்லாம் மேட்டர் இல்லை, முடிவு எப்படி கேவலமா இருந்துச்சுங்கிறது தான் மேட்டர். முசோலினி முடிவு எவ்வளவு கேவலமா இருந்துச்சு. காப்ஸ் வேர் ஸ்பேட் அண்ட் பீட்டன் அப்படின்னு வரலாறு சொல்லுது. வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட் உங்களுக்கு தெரியாதா? எவரி பிகினிங் ஆஸ் an end, எவரி எண்ட் ஆஸ் a beginning உங்களுக்கு தெரியாதா? எல்லா முடிவுக்கும் ஒரு ஆரம்பம் உண்டு, எல்லா ஆரம்பத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. உங்களுக்கு ஒரு நாள், எங்களுக்கு ஒரு நாள். சுதந்திரமாக செயல்படுறாங்க. யாரு தவறா பேசினா கூட, அது சாதாரண மனிதனாக இருந்தாலும் சரி, எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, கைதுங்கிறது கைது தான் அப்படிங்கிறாங்க. சிவகங்கை கொண்ட சரவண கைது பண்ணிச்சா? முகாந்திரம் இருந்தா கைது பண்ணுவாங்க. ஆதாரங்கள் பொண்ணு வந்து இவர் பேசின வீடியோ இருக்கு, அதற்கு இருந்தான ஆதாரங்கள் இருந்தா. பவுடர் தேய்ச்சாரு அவரு. அது வீடியோ கேட்டா அந்த வீடியோ பழசா இருக்காருன்னு கேட்டுருவீங்க. இல்ல ஸ்டேட்மெண்ட்டே இருக்குங்க. ஃபிட் கேஸ் ஃபார் அரெஸ்ட். அது இல்லை, ஒரு சிறந்த எதிர்கட்சியாக நாங்கள் செயல்படுவோம்னு சொல்லி ஸ்டாலின் சொன்னார். ஆனால் தொடர்ச்சியாக அவதூறு, 6 மாசத்துல ஆட்சி கவுந்துரும், 3 மாசத்துல கவுந்துரும். இதுதான் ஒரு சிறந்த எதிர்கட்சியா? எதிர்கட்சியோட வேலை என்ன? அநாகரிகமா பேசுறதா ஒரு சிறந்த எதிர்கட்சியான்னு கேட்கறதுக்கு உட்பட்டது. தப்பே கிடையாது. 6 மாசத்துல ஆட்சி கவுந்துரும். நான் சொல்றேன், மார்க் பண்ணிக்கங்க. 6 மாசத்துல ஆட்சி கவுந்துரும். எப்படி சட்டத்துக்கு எதிரானதாகும்? 6 மாதம் கழித்து நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு நடக்கும். அப்போது இவர்களை கொள்கை அடிப்படையில் ஆதரித்த கம்யூனிஸ்ட் இவர்களை காரி துப்பி விட்டு வெளியேறும். அதனால் ஆட்சி கவுளுங்கிற என்ன தப்பு? 1000 முகாந்திரம் இருக்குங்க இந்த ஆட்சியுடைய கேவலத்தை பேசுறதுக்கு. இது எப்படி அவதூறாகும்? ஒரு சரி எதிர்கட்சி விரல் சுப்பிட்டு உட்கார்ந்துருக்கவா எதிர்கட்சியில? நீங்கள் சட்டத்துக்கு புறம்பாக, ஜனநாயகத்துக்கு எதிராக, ஜனநாயக பேச்சுரிமைக்கு எதிராக, கருத்துரிமைக்கு எதிராக ஒரு அரசை நடத்தும் பொழுது இந்த அரசு உறுதியாக கவிழும் கவிழும் கவிழும். மாற்று கருத்தே கிடையாது. அது எப்படி அவதூறுங்கிறீங்க? லிபர்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுகவின் சிறுபான்மையினர் நலன் துணைத் தலைவர் வழக்கறிஞர் அலிமல் புகாரி அவர்கள். வணக்கம். தொடர்ச்சியாக தாவேகா அரசு திமுகவினரை குறி வச்சு கைது பண்ணிட்டு வராங்க அப்படின்னு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. குறிப்பாக இப்போ எம்எல்ஏவே கைது பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஒருத்தர் வந்து விமர்சிக்கலாம், ஒருமையில் பேசுறது, எலும்புகளை உடைக்கிறது, முகத்தை உடைச்சிருவேன் அப்படிங்கிறது இது சரியில்லை. அது எம்எல்ஏவாக இருந்தால் கூட நாங்கள் கைது பண்ணணும்னு சொல்லி கைது பண்ணியிருக்கிறாங்க. 2 மாதங்களில் 10 பேர் கைது. இந்த கைது இதோட நிற்காது, இன்னும் தொடரும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய பார்வை என்ன இந்த கைது குறித்து முதற்கட்டமாக? தொடர்ந்துக்க எவன் இப்போ விட போகிறான்? தொடர்ந்துக்க என்ன பெரிய மிரட்டலா? நான் கேட்குறேன். இதே ஜேசிடி பிரபாகர் இடத்துல நேற்று விளக்கம் கொடுத்துருக்க சபாநாயகர் கேட்டிங்களா? கதவை இழுத்து பூட்டுவேன், அவையுடைய கதவை இழுத்து பூட்டுவேன்னா நீங்கள் லிட்டரலாக மீனிங் எடுத்துக்க கூடாதான். அப்போ நீ மட்டும் லிட்டரலாக மீனிங் எடுத்துக்கிறேன்? இல்லை, வெளியே ஓடுறீங்க, அதனால கதவை இழுத்து போட்டுறோம் அப்படிங்கிறாங்க. நீங்கள் இழுத்து பூட்டுவேன்னு சொல்கிறீங்க, அதனால் எலும்பு உடைப்போங்கிறோம். சரியா போச்சா? அப்போ நான்சென்ஸாக இருக்குது. அப்போ மூடுறதும் எலும்பு உடைக்கிறதும் முகத்தை உடைக்கிறதும் ஒரே வார்த்தையாது. கதவு மூடுறதுக்கு உனக்கு யார் உரிமையை கொடுத்தது? வெளியேறவங்க வந்து ஒரு அவையில் வந்து ஒரு முறைக்கு 2 முறை அவையுடைய நாகரிகத்துக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையிலே தொடர்ந்து எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ யாரோ ஒருத்தர் நடக்கிறாங்க. பெரும்பாலும் ஆளுங்கட்சி நடக்கும். ஏன்னா அவங்ககிட்ட சபாநாயகர் இருக்கிறதுனால ஆளுங்கட்சி நடக்குதுன்னா வெளிநடப்பு செய்வது ஜனநாயகத்தின் உரிமையா இல்லையா? ஜனநாயக உரிமைப்படி ஒருத்தனை கன்ஃபைன் பண்ணி வைக்கிறது அவனுடைய ரைட் டு லிபர்ட்டிக்கு எதிரானதா இல்லையா? அப்போ நீங்கள் வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்ட ஒரு அடிப்படை உரிமையும் மீறுகிறீர்கள். ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கு உட்பட்ட அவை நாகரிகத்துக்கும் எதிராக பேசுகிறீர்கள், அருவருப்பாக பேசுகிறீர்கள். சட்டத்துக்கு புறம்பாக ஒரு முதலமைச்சர் என்கின்ற பொறுப்புக்கே லாயக்கில்லாமல் ஒரு முதலமைச்சர் பேசுகிறார். அதற்கு பதிலடி தந்து பேசுறது வச்சுக்கையா, பேசுனதே தப்புன்னு கூட வச்சுக்க. இதுக்கு நீங்கள் சிறைக்கு அனுப்பலாமா? முதல்ல இல்லை ரிமாண்ட் பண்ணக்கூடாதுன்னு பல்வேறு வழக்குகளுடைய மேற்கோள் இருக்குது. இதைத்தான் நாம் வந்து அன்பானந்த வழக்குலையும் மேற்கோள் காட்டி பேசணும். அதெல்லாம் விட்டுருங்க. காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டிருக்காங்க நேற்று. நீங்கள் நினச்சிக்கிட்டீங்க 10 கேஸ் தான் போட்டிருக்காங்கன்னு. நேற்று வந்து இப்போ ஒரு ஜஸ்ட்டு ஒரு கணக்கு மாதிரி சொல்கிறீங்க 10ன்னு. நேற்று இந்த வினோத் சூரியகுமார் வழக்குக்கு போகிறேன், சிறைக்கு போகிறேன். அங்கே ஒரு தம்பி சாஃப்ட்வேர் இன்ஜினியர் காப்பி பேஸ்ட் பண்ணியிருக்காப்புல கமெண்ட் எடுத்து. நைட்டோட நைட்டாக வந்து எப்படி அரெஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கானுங்கன்னா, சச் அன் இன்செக்யூர் பர்சன் விஜய் இஸ். ஏடா ஒருத்தர் காப்பி பேஸ்ட் பண்ணி போடுற கமெண்ட்டை கூட அவங்களால ஜீரணிக்க முடியாது. அப்போ ஒரு லெவல்னு இருக்குல்ல. இப்போது உச்சநீதிமன்றம் ஸ்டேட் ஆஃப் தெலுங்கானா வெர்சஸ் நல்லபாலு வழக்கில் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு 8 கைட்லைன்ஸ் கொடுக்கும்போது ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. கிரிட்டிசிசம் when it comes about political criticism, even if it is harsh, அது ரொம்ப கொஞ்சம் ஹார்ஷாக இருந்தாலும் எலும்பு உடைப்பேன் அப்படின்னு ஒரு ஹார்ஷாக இருக்குது.
இல்லை உங்களுக்கு வேற ஏதோ வார்த்தைகள் ஆசை இருக்குன்னா ஒன்று நீங்கள் டெஃபமேஷனில் சிவில் சைடில் உங்கள் ரிலீஃபை தேடிக்கிங்க. அப்படி இல்லை அப்படின்னா குறைஞ்சபட்சம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில சர்டன் கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த வழக்கில் என்னென்ன கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, முதல்ல ஒரு ப்ரிலிமினரி என்கொயரி இருக்கணுங்கிறாங்க. மத்தியானம் பதிவு போடுறான், சாயங்காலம் வந்து கைது பண்ணிட்டு போயிடுறான். நைட்டு போட்டு தூங்கி இருக்கிறான், வந்து கதவு தட்டியிருக்கானுங்க, ஐபி அட்ரஸ் வச்சு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு. இவ்வளவு இன்செக்யூராக இருக்கிறேன்னா இதை பார்த்து நான் சந்தோஷப்படுகிறேன். ஒரு சர்வாதிகாரி இப்படி தான் இன்செக்யூராக இருப்பான். ஏன்னா முசோலினி பக்கத்தில் இருந்த கிரேசியானி சொன்ன மாதிரி, நான் அவனுடைய நண்பன் தான், ஆனால் அவன் பக்கத்தில் நான் கணக்க கூட முடியாது, கணச்சா பயமாக இருக்குது, ஃப்ரெண்டு தான். ஏன்னா சச் அன் இன்செக்யூர் பர்சன் முசோலினி இஸ். நீ 25 வருஷம் ஆண்டதெல்லாம் மேட்டர் இல்லை, முடிவு எப்படி கேவலமாக இருந்துச்சுங்கிறது தான் மேட்ரு. முசோலினி முடிவு எவ்வளோ கேவலமாக இருந்துச்சு. காப்ஸ் வேர் ஸ்பேட் அண்ட் பீட்டன் அப்படின்னு வரலாறு சொல்லுது. அவனுடைய பிணத்தை தலைகீழாக தொங்க விட்டு எச்சிலால் துப்பி காரி துப்பி செருப்பால் அடித்து கொன்றார்கள் முசோலினியை. சர்வாதிகாரிகள் அப்படிதான் வந்து முடிவு போய் சேருது. ஆனால் சர்வாதிகாரிகள் இன்செக்யூரா தான் இருப்பாங்க. அப்ப சட்டத்தை மீறி இன்செக்யூரா இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் விஜய். ஒரு ஜேசிடி பிரபாகர் அந்த அவர் வகிக்கக்கூடிய பதவிக்கு கூட மரியாதை இல்லாம முதலமைச்சர் பேசுறது வந்து என்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் பேசினாரு. வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? இப்படி பேசுவேன்னு அவர் கையை தூங்கும்போது இவர் தெரிஞ்சுக்கிட்டாரா இப்படிதான் சொல்ல போறாருன்னு. நான் அனுமதிச்சேன். எதிர்கட்சி கேட்பதா இருந்தா கூட நீங்க அந்த மாதிரி ஏதாவது செய்யறதா இருந்தா எங்கிட்ட முன்கூட்டி சொல்லுங்க. இங்கேயே முரண்பாடு இருக்குது. அப்ப விஜய் முன்கூட்டியே சொல்லி உங்கள்ட்ட அனுமதி வாங்கினாரா? கேட்டாருல்ல, சட்டமன்றத்துல கேட்டாரு. அப்படி பண்ணலாம் என்பது சட்டமன்றத்தில் ஆன் ஸ்பாட்ல கேட்கறது கிடையாது. அவர் எதிர்கட்சிக்கு சொல்ற அந்த அளவீடை வச்சா நீங்க தெரிஞ்சுக்கலாம். முன்கூட்டி அவர் சொல்றது என்னன்னா, முன்னாலே என்கிட்ட வந்து சொல்லிடணும் நான் இந்த மாதிரி செய்ய காட்ட போறேன் அப்படின்னு. முன்கூட்டிங்கிறது அந்த இடத்துல செஞ்சுக்கவா அப்படின்னு கேட்டா, என்ன செய்ய போறாருன்னு தெரியாத பிரபாகரன் எப்படி ஓகே செஞ்சுக்கிங்கன்னாரு. அந்த முன்கூட்டிங்கிறது அங்க இல்ல, அவைக்கு முன்னாலே நம்ம கொடுப்போம்ல, இதெல்லாம் விவாதிக்க போறோம், அந்த மாதிரி நான் இதெல்லாம் செய்ய போறேன். பட்டவர்த்தனமாக தெரிகிறது விஜய் என்பவர் தான் வகிக்கக்கூடிய பதவிக்கு இழுக்கு ஏற்படுத்துவதற்காக முதலமைச்சராக வந்திருக்கிறார். சட்டத்தை மீறி இந்த கைதுகளை செய்து எதையாவது ஒன்றை சாதித்து விடலாம் என்பதற்காக வந்திருக்கிறது. இன்னைக்கு வழக்கு வந்திருக்கு, இந்த வினோத் சூரியகுமாருடைய வழக்கு. இந்த தொடர் கைதுகள் என்ன செய்யுது? போலீஸுடைய ரிப்ளை பாருங்க எவ்வளவு கேவலமா இருக்குதுன்னு. போலீஸ் ரிப்ளை மீனிங் அவங்க வந்து கவுண்டர் கொடுக்குறாங்க. அதுல ஜஸ்ட் அவர் போட்ட பதிவுன்னு அவங்களே எழுதியிருக்கிறது. நாம் முருகனுக்கு மொட்டை போடுவோம், ஆனால் இந்த ஆட்சியில் முருகனுக்கே மொட்டை போட்டிருக்காங்க. என்னங்க தப்பு? இதை கூட உன்னால ஜீர்ணிக்க முடியாது. இந்த விமர்சனத்தை கூட உன்னால தாக்கு பிடிக்க முடியாதா? அதுக்கப்புறம் அவர் எந்திரிச்சு கவர்மெண்ட் சைட்ல 100 கோடி மதிப்புள்ள பழனி ஆண்டவர் கோயில் நிலம் வெறும் 2 கோடிக்கு அமைச்சர் உறவினர் பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாக வெளியாகும் தகவல்கள் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. என்னங்க பிரச்சனை இதுல? அப்படி செய்யப்பட்டதாக வெளியாகும் தகவல்கள் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி, நான் உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டுதல், அருணேஷ்குமார் வழிகாட்டுதல்ல வந்து அவர் 498A சொல்லிட்டு இது மாதிரி 7 ஆண்டுகளுக்கு கீழாக தண்டனை பெறக்கூடிய எந்த வழக்காக இருந்தாலும், இது எல்லாமே 5 வருஷம் 3 வருஷம், 7 ஆண்டுகளுக்கு கீழாக தண்டனை பெறக்கூடிய எந்த வழக்காக இருந்தாலும் போலீஸ் வந்து அரெஸ்ட்டை வந்து இனிஷியேட் பண்ணக்கூடாது. அப்படி போலீஸே கொண்டு வந்தாலும் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வந்து ரிமாண்டை இனிஷியேட் பண்ணக்கூடாது. இது எல்லாம் உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டுதல்கள். இது இல்லாம தான் நான் நல்லபால் கேஸை சொல்றேன். இது இல்லாம தான் நக்கீரன் கோபால் கேஸ் இருக்குது. ஸோ இது இப்ப நம்மளை கேட்கறாங்கல்ல, நீங்க யாரோ கேட்டாங்க உங்க கவர்மெண்ட் இருக்கும் ஏன் பண்ணல? பண்ணக்கூடாது, அது விதி சட்டம். அந்த குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் என்ன பண்ணலாம்? நீ வழக்கு போடுறதுக்கு முன்னாடி கவர்மெண்ட் வேற இது வேற. அதாவது கவர்மெண்ட் காவல்துறைக்கு வந்து அப்ப வந்து எம்எல்ஏக்கு பயப்படணும், மினிஸ்டருக்கு பயப்படணும், ஒரு அதிகாரிகளுக்கும் பயப்படணும். இப்ப அப்படி கிடையாது, சுதந்திரமாக செயல்படுறாங்க. யாரு தவறா பேசினா கூட அது சாதாரண மனிதனா இருந்தாலும் சரி, எம்எல்ஏவாக இருந்தாலும் சரி, கைதுங்கிறது கைது தான் அப்படிங்கிறாங்க. சரவண கைது பண்ணியாச்சா? முகாந்திரம் இருந்தா கைது பண்ணுவாங்க. ஆதாரங்கள் பொண்ணு வந்து இவர் பேசின வீடியோ இருக்கு, அதற்கு இருந்தாலும் ஆதாரங்கள் இருந்தா. பவுடர் தேய்ச்சாரு அவரு, அது வீடியோ கேட்டா அந்த வீடியோ பழசா இருக்காருன்னு கேட்டுருவீங்க. இல்ல ஸ்டேட்மெண்ட்டே இருக்குங்க, ஃபிட் கேஸ் ஃபார் அரெஸ்ட். அது சரவணன் ஃபிட் கேஸ் ஃபார் அரெஸ்ட். இது ஒன்று விட்டுருங்க. நீங்க எம்எல்ஏ எம்பிக்கெல்லாம் கைது பயந்ததை விட்டுருங்க. நான் உங்களை எம்எல்ஏ எம்பி சப்ஜெக்ட் பேச வரலையே. உச்சநீதிமன்றத்துடைய வழிகாட்டுதல்கள் நீங்க பின்பற்றுறீங்களான்னு கேட்குறேன். இந்த இன்னைக்கு வந்துச்சு பிஜே கோர்ட்டில் இதே வினோத் சூரியகுமார் கேஸு. என்ன கேட்டார் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் பார்த்து, ஏபிபியை பார்த்து என்ன கேட்டார் ஜட்ஜு? எப்படி இந்த செக்ஷன் மேட் அவுட் ஆகும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு கேட்குறாரு. 192 எப்படி வரும்? ரயட்டிங் எப்படியா பண்ணார்? இது வந்து ரயட் பண்ணுறதா? 2 பேர் சமூகத்துக்கு மத்தியில் கலவரத்தை உண்டாக்குமா? இது ஹைகோர்ட் சரவணன் சார் தான் ஆர்கியூ பண்ணார். ஜட்ஜு அதான் கேட்டார். திரும்ப அவர் சொன்னார் நான் அப்படின்னாரு, நாளைக்கு டைம் கவுண்ட், இது எப்படி வரும்னு கேட்குறாரு. நீதிமன்றங்களும் உங்களை காரி துப்பிக்கிட்டு இருக்க எல்லா வழக்குலையும். அதையும் மீறி அரசுக்கு அசிங்கம் வந்துடக்கூடாதுன்னு நீங்களும் என்னென்னவோ முயற்சி எடுத்து எப்படியாவது யார்ட்டையாவது போய் நின்று ஒரு ரிமாண்டை கொண்டு வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. இவர்கள் பேசியது தவறு என்று சொன்னால் முதலமைச்சர் வந்து கதவை மூடுறன்னு சொன்னது எப்படி நியாயமாகும்? இப்போ ஒன்றை நல்லா புரிஞ்சுக்கங்க, விமர்சனங்களை தாங்குவதுதான் அரசியல் அடிப்படையில் முதல் பாடம். அந்த விமர்சனங்கள் அநாகரிகமா போச்சுன்னா என்ன பண்ணணும் என்பதற்கு உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதல்களை கொடுத்துருக்குது.
பல்வேறு வழக்குகள்ல அதற்கான முன்னுதாரணங்களும் இருக்குது. அதை எதையுமே நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், கைது தான் பண்ணுவேன்னா இட்ஸ் குவைட் சிம்பிள். இதை விட கொடூரமான கைதையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் சந்தித்திருக்கிறது. ஸ்டாலின் அவர்களை வந்து தோல்வியை தாங்க முடியாமல் எம்எல்ஏக்களை வந்து இது போன்ற அவதூறான கருத்துக்களை பேச வச்சு நம்ம கைது பண்ணால் உடனே வந்து ஜனநாயகமாக எதிர்க்கட்சி இது இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப எகத்தாளமாக பேசுகிறாருன்னு சொல்லி பதில் கொடுக்குறாங்க. இப்போ மக்கள் சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க உங்கள் கைதெல்லாம் பார்த்து, அப்படி புரிஞ்சுக்கலாமா? மக்கள் சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க, உங்கள் கைதெல்லாம் வந்து ஜனநாயக விரோதமாக இருக்குன்னு மக்கள் சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க. அப்போ எங்களுக்கு அது போதுமே, இன்னும் ஒரு 100 பேரோட கைது பண்ணுங்க. அப்படி பார்த்தா உங்கள் வாதப்படி சொல்கிறேன். அப்படி எல்லாம் ஸ்டாலின் சொல்றாருன்னா மக்கள் முட்டாளா? ஸ்டாலின் தான் தூண்டி விடுறாரு எம்எல்ஏக்களை. என்ன மக்களை நீங்க சொன்னீங்க, எம்எல்ஏக்களை தூண்டி விடுறாரு, தன் கட்சிக்காரர்களை தூண்டி விட்டு விஜய் அப்படி விஜய் பேசி அதை கைதுக்கு பின்னால என்ன பண்றோம், இது ஜனநாயகமா அப்படின்னு கேட்கிறோம். அதை யார்கிட்ட காட்டுறதுக்கு? நீங்க சொன்னீங்களே மக்களை குறை சொல்கிறார்கள், எங்களுக்கு வாக்களிச்ச மக்கள் முட்டாள்களாம். அந்த மக்கள் உங்களுக்கு வாக்களித்த மக்கள் எங்கள் தலைவர் வந்து அப்படி தூண்டி விட்ட உடனே அதை பார்த்து விஜய் செஞ்சது தப்புன்னு புரிஞ்சுக்குவாங்களா? அப்போ அப்படி சொல்ல வரீங்களா? ரொம்ப எகத்தாளமா இருக்கு ஸ்டாலினுடைய அறிக்கை. எகத்தாளம் புகத்தாளம் விடுங்க, அதோட எண்ட் ரிசல்ட் என்ன? இப்படி எகத்தாளமா பேசுறதுனால என்ன ஆகும்? உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? எகத்தாளமா பேசுறது அவ்வளவுதான். ஆனா எங்கால் ஜெயிலில் இருக்கான். அப்ப நீங்க எகத்தாளமா பேசுறதுனால மக்கள் என்ன பண்ணுவானா, அந்த பாயிண்ட்டுக்கு வர்றேன். அப்படி பேசுறதுனால மக்கள் வந்து ஆமா விஜய் வந்து ஒரு சர்வாதிகாரி தான், இப்படி எல்லாம் வந்து ஒரு சாதாரண விமர்சனத்தை கூட தாங்கிக்க முடியாத அளவுக்கு கோழையா இருக்காரு ஒரு முதலமைச்சர் அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்குவாங்கன்னு உனக்கு பயம் இருக்கப்போ, அப்ப நீங்க செய்யற நடவடிக்கை தப்புன்னு உங்களுக்கு ஏதோ ஒரு மூலையில தெரியுது. எச்சரிக்கிறாங்க, நீ எம்எல்ஏ இருந்தா கூட பரவாயில்ல கைது பண்ணுவோம், அதனால இனி பேசுறவங்க பார்த்து பேசுங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க. அந்த அதிகாரம் உங்களுக்கு நீதிமன்றம் தரலையே, நீங்க குட்டு வாங்கிட்டே இருக்கீங்க. அந்த ஆதாரம் இருக்க போய் 10 நாள் ரிமாண்ட் பண்ணி உள்ள தள்ளி இருக்காங்க. அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ள வச்சிட்டீங்களா? இல்ல இவர் வந்து கடுமையா பேசிருக்கிறாரு, ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. அன்பானந்த மேல உங்களால ரிமாண்ட் செய்ய முடிஞ்சா? இவரை ரிமாண்ட் பண்ணிருக்காங்க. அன்பானந்த கேஸ் என்ன சொல்லிச்சு சார்? நான் சொல்றது நேரடியா அவர் பேசினாரு, எலும்பு உடைச்சாரு அப்படின்னு பேசுறப்ப, நான் முதலமைச்சர் பேசுனதுதான் பேசுறேன் அப்படின்னு அவர் சொல்றப்ப, முதலமைச்சர் அரெஸ்ட் பண்றதெல்லாம் இப்ப நடக்க போற சாத்தியமான விஷயம் இல்ல. நீங்க கேட்கறதுக்கு நான் பதில் சொல்லணும் அப்படின்னா, முதலமைச்சர் எப்படியா நான் வந்து ஒரு வெளியேறக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கதவை போட்டுன்னு எப்படியா சொல்லலாம் அப்படின்னு நான் கேட்டேன். என் கூட சேர்த்து முதலமைச்சர் அரெஸ்ட் பண்ணுன்னு கேட்க முடியாது. நான் அவர் பேசுறதுக்கு நான் பதிலடி கொடுத்தேன். அப்ப நான் வேற வழக்குகளை தான் காட்ட முடியும், வேறு வழக்குகளை நான் மேற்கோள் காட்ட முடியும். அப்படி மேற்கோள் காட்டக்கூடிய வேறு வழக்குகள்ல முக்கியமா நான் காட்டணும்னா, அன்பானந்த வழக்குல 5 செக்ஷன் போட்டீங்க. எவ்வளவு கேவலமாக ஒரு நீதிபதி கேட்டாரு, இந்த 4 செக்ஷன் எப்படி வரும்னு கேட்டாரு. இந்த இன்னைக்கு பிஜே கோர்ட்ல இதெல்லாம் எப்படி வரும்னாரு. திரும்ப ஒரு ரிப்ளை டைம் கொடுங்க, அது இதுனாரு. எப்படி வரும் முதல்ல சொல்லு அப்படின்னாரு. நீதிமன்றங்கள் உங்களை தொடர்ந்து என்ன சொல்லி இருக்குது? ஒரே இடத்துல ஸ்டேட்மெண்ட் மாத்தி மாத்தி சொல்றீங்க. எங்களுக்கு வந்து ஃபர்தர் கஸ்டடி வேணுங்கிறீங்க. எதுக்கு? ஒரு பதிவு போட்டாங்கிறதுக்காக. ஏன்னா அவன் தீவிரவாதி ரேஞ்சுக்கு அவனை வந்து உயர்த்தி வச்சு பேசுறீங்க. அப்போ சட்டத்தின் பார்வையில் இந்த கைதுகள் நேர்மையற்றவை, சட்டத்துக்கு புறம்பானவை. நம்பர் 1. ஜனநாயகத்தின் பார்வையில் சர்வாதிகார போக்கு கொண்டவை. இதை இப்ப நம்ம இப்ப பிரச்சனை எங்க வரும்னா, இப்ப என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒரு சில்லிங் எஃபெக்ட் கொடுக்கணும், மிரட்டிட்டா யாருமே வந்து இவங்க என்ன வேணா பேசலாம். இப்ப அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். இப்ப நீங்க சொல்றீங்களா, இப்ப அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். ஒருவன் பதிவு போடுறான்னா நேரடியா அவனுடைய தாயை இழுத்து பேசுவதுதான் விஜயுடைய கட்சிக்காரர்களுடைய நேரடி தினந்தோறும் பொழுதுக்கும் அதான் வழக்கம். அவர்கள் மீது நடவடிக்கை இருக்குதா? நாங்க புகார் தரலையா? எத்தனை புகார்களை பதிவு செய்திருக்கிறோம். ஒரு முன்னாள் முதலமைச்சர் இழிவாக சித்தரித்து போடுகிறார்கள், எதிர்கட்சி தலைவரை இழிவுபடுத்தி போடுறாங்க. நீங்க சொல்ற அதே சட்டம், நீங்க சொல்றீங்கல்ல கைகள் கட்டப்படவில்லைன்னு. எத்தனை விஜய் கட்சிக்காரங்களை கைது பண்ணிட்டாங்க? அந்த அடுத்த பாயிண்ட்டுக்கு நான் வர்றேன். எத்தனை விஜய் கட்சிக்காரங்களை கைது பண்ணிட்டாங்க? வாட் கோஸ் அரவுண்ட் கம்ஸ் அரவுண்ட் உங்களுக்கு தெரியாதா? எவரி பிகினிங் ஆஸ் an end, எவரி எண்ட் ஆஸ் a beginning உங்களுக்கு தெரியாதா? எல்லா முடிவுக்கும் ஒரு ஆரம்பம் உண்டு, எல்லா ஆரம்பத்துக்கும் ஒரு முடிவு உண்டு. உங்களுக்கு ஒரு நாள், எங்களுக்கு ஒரு நாள். இல்லை, ஒரு சிறந்த எதிர்கட்சியாக நாங்கள் செயல்படுவோம்னு சொல்லி ஸ்டாலின் சொன்னார். ஆனால் தொடர்ச்சியாக அவதூறு 6 மாசத்துல ஆட்சிக்கு வந்துடும், 3 மாசத்துல கவுந்துரும். இதுதான் ஒரு சிறந்த எதிர்கட்சியா? வேலை என்ன? ஆட்சி கவுந்துரும், அவதூறா பேசுறது, இதுதான் ஒரு சிறந்த எதிர்கட்சி. ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவதூறா ஒரு வார்த்தை. விஜய உடைப்ப மூஞ்ச உடைப்பன்னு சொல்றதுலாம் அவதூறு தானே? திரும்பவும் நான் அதான் உங்களை கேட்டேன். இந்த பாயிண்ட் நீங்க கேட்கறதா இருந்தா, என்ன வெளியே விட மாட்டேன், கதவு போட்டுன்னு சொல்றது 3 மாசத்துல ஆட்சிக்கு வந்துடும், 6 மாசத்துல கவுந்துருங்கிறது விஜய் அநாகரிகமா பேசுறதா ஒரு சிறந்த எதிர்கட்சியான கேள்வி. சட்டத்துக்கு உட்பட்டது, தப்பே கிடையாது. 6 மாசத்துல ஆட்சி கவுந்துரும் நான் சொல்றேன், மார்க் பண்ணிக்கங்க. 6 மாசத்துல ஆட்சி கவுந்துரும். எப்படி சட்டத்துக்கு எதிரானதாகும்? 6 மாதம் கழித்து நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு நடக்கும். அப்போது இவர்களை கொள்கை அடிப்படையில் ஆதரித்த கம்யூனிஸ்ட் இவர்களை காரி துப்பி விட்டு வெளியேறும். அதனால் ஆட்சி கவுளுங்கிற என்ன தப்பு? இவர்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கக்கூடியவர்களே பல்வேறு குற்ற வழக்குகளில் ஈடுபட்டவர்கள். போதை பொருள் குற்றச்சாட்டில் ஈடுபட்டவர் கில்லி சரத் என்கின்றவர் அமைச்சராக இருக்கிறார். ஸ்ரீவைகுண்டம் ரமேஷ் எம்எல்ஏவாக இருக்கிறார். நாளைக்கு இவர்கள் மீது 5 ஆண்டுகளுக்கு மேல 3 ஆண்டுகள் 4 ஆண்டுகளுக்கு மேலாக தண்டனைக்குரிய குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டு இவர்கள் சிறைக்கு செல்வார்கள். ஆனால் ஆட்டோமேட்டிக்காக இவர்கள் தகுதி நீக்கம் செய்யப்படுவார்கள். அப்போது இந்த ஆட்சி கவிழும். 1000 முகாந்திரம் இருக்குங்க இந்த ஆட்சியுடைய கேவலத்தை பேசுறதுக்கு. இது எப்படி அவதூறாகும்? ஒரு சரி எதிர்கட்சி விரல் சுப்பிட்டு உட்காந்துருக்கவா எதிர்கட்சியில?
நீங்கள் சட்டத்துக்கு புறம்பாக, ஜனநாயகத்துக்கு எதிராக, ஜனநாயக பேச்சுரிமைக்கு எதிராக, கருத்துரிமைக்கு எதிராக ஒரு அரசை நடத்தும் பொழுது இந்த அரசு உறுதியாக கவிழும் கவிழும் கவிழும், மாற்று கருத்தே கிடையாது. அது எப்படி அவதூறுங்கிறீங்க? சரி, உங்களை என்னன்னு சொல்லி நான் சொன்னதை விட்டுருங்க. 6 மாசம் கவிழும். உங்க கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் என்ன சொல்லிச்சு? இக்கரை கக்கரை பச்சை, வந்ததே வந்துட்டோம், கொஞ்ச நாள் இருந்துட்டு போட்டோம்னு சொன்னாங்களே. அது என்னது? அது என்னது? எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது தான், குதிரை பேரம் வந்து கண்டிக்கத்தக்கதான் உங்களுடைய கூட்டணி கட்சிகள் சொல்றாங்களே. அப்புறம் அது என்னது? பாஜக எதிர்ப்பதற்காக வன்னியர் செஞ்சு நிற்கிறப்ப ஒன்றிய அரசு வந்து நிதி தரல அப்படின்னு வன்னியர் செஞ்சு அமைச்சர் பதறாதீங்க, உட்காருங்க அப்படின்னு. அது என்னது? இன்றைக்கு அதே வன்னியரசு தானே எல்லாருக்கும் எலும்பு இருக்கு, பார்த்து பேச எல்லாருக்கும் எலும்பு இருக்குது அப்படின்னாரு. ஆமா, பார்த்து பேசுங்க அப்படிங்கிறாரு. உங்களை கட்சி தலைவரை சொல்லுங்க. திருமாவளவன் என்ன சொல்றாரு? நாங்க தான் பாஜக அவங்க எதிர்க்கலன்னா என்ன எதிர்க்கிறேன், எங்களை கூட வச்சிருக்காங்க அப்படிங்கிறாரு. அவங்க அதே வன்னியரசு தானே பாஜக பத்தி பேசுறப்ப வேணா உட்காருங்கன்னாரு. அப்ப திருமாவை என்ன முடிவு எடுப்பார்? 6 மாசம் கழிச்சு ஒருவேளை திடீர்னு ஏதோ நாள் ஒரு அதிசயம் நடந்து அவர் ஓஜி திருமாவை பேக் ஆயிட்டாருன்னா திரும்ப ஒரு ஆட்சி கவிழத்துக்கு வாய்ப்பு இருக்குல்ல. நான் சொல்றதுக்குலாம் சாத்தியம் இல்லையா என்ன? இது பொய்க்கார அரசு தானே. அதிகாரத்தில் இருந்த திமுகவுக்கு இப்ப அதிகாரம் இல்லாதனால என்ன பண்ணணும்னு தெரியாம ஒரு ஜனநாயக ஆட்சியை சாத்தானின் ஆட்சின்னு சொல்லி ஸ்டாலினே பேசுறது ரொம்ப வேடிக்கையா இருக்குங்க. அதுக்கு வேற விளக்கம் தரலாம். 6 மாசத்துல கவர்ந்தவங்க இந்த விளக்கம் கொடுத்தேன். இது சாத்தானின் ஆட்சி தான். உங்களை எதிர்த்து குரல் கொடுப்பவர்கள் நசுக்குவீங்க. ஊழல் ஒழிக்கப்பட்டிருக்கு, எங்கேயுமே லஞ்சம் கிடையாது, எல்லா துறைகளும் வந்து வெளிப்படையா. இந்த கேள்வி கேட்கும் போது உங்களுக்கு சிரிப்பு வருது இல்ல? புகார் கொடுத்த வழக்கறிஞரை கட்சியில நீக்கிட்டான். நான் ஒரு தலித் சமுதாயத்து பெண், வன்னியர்களுக்கு மட்டும்தான் வந்து அவர் இடம் கொடுக்கிறாரு சொல்றது யாரு? திமுக காரங்களா? சொல்றது யார்? திமுக காரங்களா? கட்சி நிலைப்பாடு இல்ல. ஒரு பொதுச் செயலாளர் மேல அந்த கட்சியில ஒரு கேஸ் போடுறாங்க, நீக்கிறாங்க. அது அந்த கட்சியின் உள்கட்சி. இது பிரச்சனையே இல்லை. புகார் நீதிமன்றத்தில் பெண்டிங் இருக்குல்ல, கொடுத்தது யார்? ஊழல் புகார் உங்க கட்சிக்காரன் தானே? திமுக காரன் கொடுத்தாங்களா? திமுக காரன் கொடுத்தாங்களா? இப்போ ஒருத்தர் ஊராட்சி மன்ற தலைவர் தூக்கி, மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் தூக்கி உள்ள வச்சிருக்காங்களே, எதுக்காக? சுதந்திரத்துக்காக போராடினாருன்னா உடனடி ரியாக்ஷன் நடந்திருக்குல்ல. இதே போன ஆட்சியில இது போன்று நடந்திருக்கிறாரு. உடனடியாக கட்சியை விட்டு நீக்கி கைது பண்ணி உள்ள வச்சுட்டாங்க. இந்த ஆட்சியில ஊழல் இல்லையா? இல்ல ஊழலுக்கு நடவடிக்கை எடுத்து ஊழல் நடைபெறுது, உடனடியாக நடவடிக்கை. ஊழல் இருக்கு. கடந்த ஆட்சியில நடவடிக்கை இல்லை சார். அடுத்த பாயிண்ட், ஊழல் இருக்கப்போ ஒரே நாள்ல ஒழிக்க முடியாது. ஊழல் இருக்கா இல்லையா? இருக்குல்ல. அப்ப ஊழல் இருக்கிறது, ஒழிக்கிறதுக்கு முயற்சி எடுத்துட்டு இருக்கோம்னு சொல்லுங்க. நேர்மையா பேசுங்க. எடுக்கிறாங்க. எங்க இருக்கு? போன ஆட்சியில எடுக்கல. விஜயானந்த பூச்சி உள்ள வச்சிட்டீங்களா? 80 கோடி ரூபாய் மேல வாங்கியிருக்காருன்னு சொல்றாங்களே. ஆதாரம் இருந்தா அப்ப இவர் மேல ஆதாரம் இருக்கா? மாம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட வீடியோவோட வந்துச்சு, அதனால நடவடிக்கை. கொடுத்த பெண்மணியோட வந்திருக்கு, நடவடிக்கை எடுக்கிறீங்களா? நீங்க எடுக்கல தான் நீதிமன்றம் போறாங்க. என்ன கதைன்னா, சில்லற பசங்க தான் நடவடிக்கை எடுத்துருவாங்க, எம்எல்ஏஸ் மேல எடுக்க முடியாது. ஏன்னா இது பொய்க்கால அரசு. இதை வச்சுதான் சொல்றோம் 6 மாசம் தாங்காது. இதை வச்சுதான் சொல்றோம் இது சாத்தானின் அரசு அப்படின்னு. இது ஒரு சாத்தானிய கவர்மெண்ட் அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, ஒரு நேர்மையான அரசு அக்கௌண்டபிலிட்டி இருக்கும். சாதாரண காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்காரங்க என்னை நம்பி வந்தீங்க, உங்களுக்குலாம் அடி வாங்கிருச்சு, என்ன நான் அதுக்கான பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன், உங்களெல்லாம் போட்டு அடிச்சிட்டாங்க போலீஸு, அதுக்கான பொறுப்பை நான் எடுத்துக்கிறேன், 42 பேரை கொண்டுட்டு பழியத்துக்கு எம்எல்ஏ போடுறீங்க அப்படிங்கிறாரு. இது சாத்தான அரசு இல்லையா? இது இவர் யார் அப்போ? இது சாத்தான அரசுன்னு சொல்ல மாட்டாங்களா? அப்போ ஒரு குறைந்தபட்ச நாகரிகத்துக்கு என்ன பார்க்க வந்து இப்படி ஆயிடுச்சு உங்களுக்கு, எனக்கு அது கஷ்டமா இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு. இது சாத்தானிய அரசனுடைய நம்பிக்கை உடன்பாடு இது இல்லையா? இது அடையாளம் இல்லையா? இது இல்ல, மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா? ஆட்சிக்கு வந்து 2 மாதங்களா தான் ஆச்சு, அதுக்குள்ள இவ்வளவு ஒரு குடைச்சல் கொடுக்குறாங்க, ஆட்சி நிர்வாகத்தை சரியாக பண்ண விட மாட்டாங்க திமுக காரங்கன்னு சொல்லி ஒரு மக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் எழும் இல்லையா? 3வது நாளே முக்தாரை கைது பண்றதுக்குலாம் டைம் இருக்கா? 3வது நாளே சூர்யாவை கைது பண்றதுக்கு டைம் இருக்கா? 11வது நாளே குண்டாஸ் போறதுக்கு டைம் இருக்குதா? சேகர் பாபு அவர்கள் மீது 4வது நாளே 307 பதிவு செய்யறதுக்கு டைம் இருக்குதா? வினோத் சூர்யாவுக்கு அரெஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் இருக்குதா? சுற்றி அன்பானந்தத்தை கைது பண்ணுறதுக்கு தெரியறதுக்கு டைம் இருக்குதா? கோர்ட் வாசல்ல டிஎஸ்பி முதற்கொண்டு வந்து, அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வேற வேலையாலியா உங்களுக்கு? அன்பானந்தனோட தீவிரவாதியா அவன்? அந்த வாசல்ல வந்து நின்றுட்டு எப்படியாவது நம்ம தூக்கிட்டு போயிடணும். நான் போய் சரண்டர் கொடுத்தா ஜட்ஜின் அவர் வீட்டுக்கு கூட்டு போறாரு. எங்க அனுப்புவார்? யார்கிட்ட அனுப்புவாரு? நான் சரண்டர் கொடுக்குறேன், கூப்பிட்டு யார்கிட்ட கொடுப்பாரு? போலீஸ் தானே கொடுப்பாரு. வாசல் இன்னும் எதுக்கு நிற்கிற? அப்போ அதுக்கு டைம் இருக்கா? இப்போ இவனை தூக்கி ஒண்ணுமில்லாத கேஸுக்கு வந்து டைட்டா கவுண்டர் கொடுத்து திரும்ப பெயிலை டிஸ்மிஸ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு நேரம் இருக்குதா? எல்லாத்துக்குள்ள எம்எல்ஏ அரெஸ்ட் பண்றதுக்கு நேரம் இருக்குதா? அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ணி ஒரு 4 பேரா வச்சு எங்க கட்சியில சேர்றியான்னு கேட்கறதுக்கு நேரம் இருக்குதா? துப்பாக்கி முனையில வச்சு மக்களை மிரட்டுறதுக்கு நேரம் இருக்குதா? உனக்கு இதுக்கு நேரம் இருக்குன்னா இதுக்கு ஏண்டா நேரம் இல்லைன்னு கேட்போம். அது எப்படி தப்பாகும்? அப்படி இல்லைன்னா நீ சொல்லுத, நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க இந்த நேரம் மக்கள் இப்படி நினைக்கிறாங்க, நீ சொல்லு. இயலாமைய 6 மாசம் என்னால ஒண்ணும் முடியாதுங்க, தயவு செஞ்சு என்ன கேள்வி கேட்காதீங்க, ஒத்துக்க, அந்த இயலாமையை ஒத்துக்க. அப்ப நீ அதை ஒத்துக்கிட்டா அடுத்த கேள்வி நான் கேட்பேன், இதுக்கு டைம் இருக்கான்னு. அப்ப இதை நிறுத்து. எதுக்கு ஒண்ணு ஜனநாயகத்துக்கு உட்பட்டு சட்டத்துக்கு உட்பட்டு பேசுறவன. ஏன்னா நான் தான் சொல்லிட்டேன் உங்களுக்கு, நான் சுப்ரீம் கோர்ட்டுடைய கைட்லைன் சொல்றேன்.
அது ஹார்ஷாக இருந்தாலும் அந்த கிரிட்டிக் வந்து ரொம்ப தப்பாக இருந்தாலும், நீங்கள் சொல்கிறீங்கல்ல எலும்பு உடைப்பான்னு சொன்னார், உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டுதலின்படி பாருங்க, இதுக்கு கைது பண்ண முடியுமா? முடியாது. அன்டில் ஆர் அன்லெஸ் இன்சைட் பண்ண வயலன்ஸ் நடக்கணுங்குது சுப்ரீம் கோர்ட். இது பல ஹேட் ஸ்பீச் உடைய விவகாரங்கள்லயே டெல்லி உயர்நீதிமன்றத்திலிருந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் வழிகாட்டுதல் இருக்குது இது சம்பந்தமாக. அப்போ எல்லாம் நான் சட்டத்துக்கு உட்பட்டு தான் சொல்றேன். இதற்கு இப்போ இதுக்கு முன்னால நீங்க ஆதவர்ஜனா சப்ஜெக்ட்லாம் நீங்க பாருங்க, வாடா போடா உடைப்போம் குத்துவோம் அடிப்போம் முட்டாள் முதலமைச்சர் இதெல்லாம் பேசும்போது கூட இதே நீதிக்கு கட்டுப்பட்டு தான் வெறும் வழக்கோட நிறுத்தணும். அது கூட என்னது பெரிய கலவரத்தை தூண்டினார் ஆதவர்ஜனா. ஜென்சிமானா அங்க நடந்த மாதிரி நேபாளில் நடந்த மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கணும், அதெல்லாம் வந்து நேரடியாக கலவர பேச்சு. அதுக்கும் உச்சநீதிமன்றத்தில் வழிகாட்டுதல் உட்பட்டு வழக்கு மட்டும் தான் போட்டோம். அப்போ நீங்கள் சட்டத்தை மீறி சொல்கிறாங்க போலீஸு, என்னங்க பண்ணுறது, நேரடியாக அமைச்சர் ஃபாலோ பண்ணுறாரு இந்த கேஸை. ஓ அவ்வளோ முக்கியமா? 100 கோடி ரூபா ஊழல் நடந்திருக்குது, உறுதியாக நடந்திருக்குது 100 கோடி ரூபா ஊழல், என் கவனத்துக்கு வரல, தென் யூ ஆர் இன்கம்பீட்டன்ட், ரிசைன். இல்லை என் கவனத்துக்கு உட்பட்டு தான் வந்துச்சு, தென் யூ ஆர் அ ஸ்கேண்டலஸ் பர்சன், ரிசைன். தென் யூ ஆர் அ ஸ்கேமர், ரிசைன். எப்படி பார்த்தாலும் நீ ராஜினாமா பண்ணியிருக்கணுமே. ஆனால் இப்படி அதாவது இன்னைக்கு வழக்கு சரவணன் சார் ஆர்கியூமெண்ட் கூட அதான் வச்சாரு, சம்பந்தப்பட்ட சப் ரெஜிஸ்ட்ராருக்கு ஏபி கிடச்சிருச்சு, இப்படி நடந்திருக்காம செய்தி போட்டோம், இன்னும் ஜெயிலில் இருக்கிறான், சைதாப்பேட் சப் ஜெயிலில் இருக்கிறான் இன்னும் உள்ள. இது என்ன ஆட்சி இது? இதுக்கெல்லாம் நேரம் இருக்கா? அப்போ இது சாத்தானின் ஆட்சி. இது 6 மாதம் கூட தாக்கு பிடிக்கக்கூடாது. தாக்கு பிடிச்சதுன்னா இது இந்த மண்ணுக்கு ஆபத்து, இந்த தமிழ் மக்களுக்கு ஆபத்து. ஏன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். நீட் தேர்வை பற்றிய எந்த விழிப்புணர்வுமே இல்லாமல் வட இந்தியா உட்பட எல்லா மாநிலங்களும் இருந்தபோது முதலாக நீட்டுக்கு எதிராக புரட்சியை பற்ற வைத்த மாநிலத்தில் இன்னைக்கு ஜனநாயகன் FDFS என்ன பண்ணலான்னு பேசிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் வடநாட்டில் உள்ள இளைஞர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறான். இந்த இழிவுக்கு, அசிங்கத்துக்கு, அருவறுப்புக்கு, கேவலத்துக்கு இந்த மாநிலத்தை தள்ளிய ஒரு கொடுங்கோல் ஆட்சி, கேவலத்தின் ஆட்சி, ஒரு கவர்ச்சியின் ஆட்சி இந்த ஆட்சி. இந்த ஆட்சி தொடர்ந்தால் இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் இருக்கக்கூடிய பகுத்தறிவு மங்கி போகும். எல்லாம் கவர்ச்சியின் பின்னாலே ஓடிடுவான். பெண்கள் எல்லாம் வந்து வெளியே வந்து அவருக்கு சாத்தியம் இருக்கு 10 பேர் வச்சுக்கிறாரு என்று பேசக்கூடிய, தப்பே கிடையாது என்றெல்லாம் பேசக்கூடிய, இதை பொதுவெளியில வந்து பேசக்கூடிய அளவுக்கு ஒரு கேவல புத்தியை விஜய் உருவாக்கி விடுவார். அதனால் இந்த சாத்தானி ஆட்சி களைய வேண்டும். இது 6 மாதம் நிலைக்கக்கூடாது. நிலைத்தால் ஜனநாயகத்துக்கு ஆபத்து, நிலைத்தால் சட்டத்திற்கு ஆபத்து, நிலைத்தால் இந்த தேசத்திற்கே பெரும் ஆபத்தாக போகும். இத்தனை ஆண்டு காலம் சொன்னால வடநாட்டுக்காரன் வந்து நம்மளை வந்து ஒரு மீம்ல பார்க்குறேன், வடநாட்டுக்காரன் சொல்கிறானா 30 வருஷமா நீ இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் சமூக நீதி, சமத்துவம், பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு இருந்தியா? போய் 2.5 வருஷம் வந்து ஒரு நடிகரை வந்து சிஎம் ஆகியிருக்கீங்க அப்படின்னு நம்மளை பார்த்து கேவலமாக ஏளனமாக சிரிக்கக்கூடிய ஒரு மீம் வந்து இன்னைக்கு மனதை வந்து புண்படுத்துது இதெல்லாம் பார்க்குறப்ப. எனவே இந்த மண் பகுத்தறிவு மண், சமூக நீதி மண், பெரியார் மண் என்பது உண்மை என்றால் 6 மாதம் இந்த ஆட்சி நிலைக்க கூடாது. இது மக்களுடைய கடமை. நன்றி. நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க. உங்களுடைய நேரத்துக்கு எனக்கு நன்றி.